ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பேட் அண்ட் பாக்கெட் இந்த ரெண்டு கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி வரையணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு கமெண்ட் வச்சு எப்படி ஒரு பார்ட் டிசைன் வரையலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணி மெக்கானிக்கல் டிசைனில் பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரைட் பாட்டம் கார்னரில் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி பார்ட் டிசைன் வரதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் XY பிளேனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே ரைட் பாரில் ஸ்கெட்சுன்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி XY பிளேனுக்கான 2D வியூ கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் வரையலாம். ஸோ நம்ம டயக்ராம் போட போகிறதுல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைவோம். இப்போ நான் அந்த சென்டர் ரெக்டாங்கிள் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி சென்டர்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். அது இப்போதைக்கு டைமென்ஷன்ஸ் மாற்ற வேணாம், பிறகு மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். நமக்கு தேவையான ரெக்டாங்கிள் லென்த் அண்ட் பிரெத் அப்படின்னு பார்க்கும்போது லென்த்தில் பார்த்தீங்கன்னா 130 இருக்கணும், பிரெத்து பார்த்தீங்கன்னா 40 இருக்கணும். ஸோ இப்போ லென்த்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஒன்று காட்டும். இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் 130ன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன்னா லென்த்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பிரெத்தோட சைஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த சைடை கிளிக் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணுங்கள், 40 அப்படின்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நமக்கு 130ல் லென்த்தும் பிரெத்தில் 40யும் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல 20 ரேடியஸில் ஒரு சர்க்கிள், ஒரு ஹாஃப் சர்க்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கிளில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே லைனில் வந்தீங்கன்னா இது ஒரு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஒன்று தெரியும், ப்ளூ கலர் டாட்டு. அந்த டாட்டுக்கு பேர் தான் மிட் பாயிண்ட். அந்த லைனுக்கான மிட் பாயிண்ட் அதுதான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டாப் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் கொடுக்கும். அதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து 20 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 20 ரேடியஸில் நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குது. எனக்கு இந்த இடத்துல மட்டும் சர்க்கிள் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் டவுன் ஏரை கொடுத்தீங்கன்னா இதுதான் குவிக் ட்ரிம். இது ஜஸ்ட்டு ஒரு செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காணாமல் போயிடும். இதில் ஒரு நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வயலட் கலர் காட்டுது. இந்த வயலட் கலருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 20ன்ற டைமென்ஷன் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெக்டாங்கிள் ப்ளஸ் இந்த ஹாஃப் சர்க்கிள் நம்ம பண்ணணும், அது மட்டும் பேட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடையில லைன் தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா இடையில இந்த லைன் போட்டிங்கன்னா நம்ம பேட் பண்ணும்போது ஒரு எரர் காட்டும். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லென்த்து பிரெத்தில் இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் நமக்கு ஒரு பார்ட்டு கிடச்சிருக்கு. இதை நம்ம எக்ஸிட் ஒர்க் பென்ச் கொடுத்துருன்னு இந்த வியூக்கு மாறிடும். ஸோ இதை நான் பேட் பண்ண போகிறேன். பேட் கொடுத்தோடனே இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். எப்பயுமே மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்துருங்க. மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே நான் மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்துக்கிறேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டோட அந்த லென்த்தோட அளவு பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும். இதில் மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்ததுனால 10ல் பாதி 5ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ 5ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இந்த லைன்லேருந்து 5 mm, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இந்த 5 mm வந்திருக்கும். அதனால தான் நான் 5 லென்த்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டயக்ராம் போட்டாச்சு. எனக்கு இந்த இடத்துல ஒரு எலாங்கேட் ஹோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நான் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஸ்கெட்சு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்ன சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுமோ அந்த சர்ஃபேஸ்க்கு 2D வியூ கிடச்சிருச்சு. இப்போ நான் எலாங்கேட்டட் சர்க்கிள் ஒன்று போடுறேன், எலாங்கேட்டட் ஹோல் ஒன்று போடுறேன். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட்லேருந்து
எனக்கு எலாங்கேட்டட் ஹோல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொதல் விஷயம் பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் செலக்ட் பண்ணி இந்த இதயத்தில் வச்சுக்கோங்க. இதையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட் சென்டராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்சென்ட்ரிசிட்டியை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருந்த பாயிண்ட் இங்கே கரெக்டாக சென்டருக்கு வந்துடுச்சு. ஓகே பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். நம்ம இனிமேல் இங்கேருந்து நம்ம ஒரு எலாங்கேட்டட் ஹோல் போடலாம். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ லென்த்துக்கு வேணும், 40 லென்த்துக்கு வேணும். நான் 40 கொடுக்குறேன். 40 கொடுத்தாச்சு. இப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணோன்னே ஒரு உதாரணத்துக்கு இப்போதைக்கு ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன் மாற்றிக்கலாம். இதை நான் டபுள் கிளிக் பண்ணோடனே நமக்கு 10ன்ற ஹைட்டில் மட்டும் தான் வேணும். ஸோ நான் 10ன்னு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன்னா நமக்கு 10 தேவையான டைமென்ஷன்ஸ் கிடச்சிரும். இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், இது நம்ம டெலீட் பண்ணிடலாம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுங்க. கொடுத்துட்டு இதை நம்ம ஹோல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாக்கெட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதில் மிரர் எக்ஸ்டன் பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன்னா நான் சர்ஃபேஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ மிரர் எக்ஸ்டன் பண்ண வேண்டாம். நம்ம டேரெக்டாக டவுன் ஆரோ கொடுத்துக்கலாம். டவுன் ஆரோவில் நமக்கு 10 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 ப்ரிவியூ பண்ணிங்கன்னா ஹோல் கிரியேட்டாக இருக்குது. ஓகே பண்ணியாச்சு. நமக்கு இந்த சைட்டில் எப்படி சொல்கிறேன்னா இந்த சைடில் நமக்கு ஒரு ஹிஞ்ச் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணுங்கள். சாரி, இந்த ஹோல் பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வியூக்கு நமக்கு கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம ஒரு லைன் ஒன்று வரைவோம். வரைஞ்சிக்கிட்டு எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40 செலக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ லென்த்துக்கு இருந்தால் போகிறோம். இந்த டைமென்ஷனை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எட்ஜையும் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீ அழுத்திக்கோங்க. மறுபடியும் இந்த எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் போங்க. செலக்ட் பண்ணின்னு கோஇன்சிடென்ஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கும் சர்க்கிளுக்கும் சென்டரில் அந்த பாயிண்ட் சென்டரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கான்சென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு லைனையும் இன்னொரு எட்ஜ் பார்ட்டியும் நம்ம ஜாயின் பண்ணணும்னா அது பேர் கோஇன்சிடென்ஸு. அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். நம்ம இனிமேல் இதுலேருந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போன தடவை எப்படி பாயிண்ட் வச்சோமோ அது மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட் செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின்ட் கோஇன்சிடென்ஸ் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணி இந்த இடத்துலேருந்து நமக்கு 40 வேண்டும். 40 அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு 50 ரேடியஸில் ஒரு ஆர்க் வேணும். ஸோ நான் டான்ஜென்ட் ஆர்க்கை செலக்ட் பண்ணி 50 mmக்கு 25 mmக்கு ரேடியஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இதுலேருந்து நேராக அப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த லைனுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கிடச்சிரும். இதை நம்ம செலக்ட் பண்ணி மறுபடியும் இதோட ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக ஒரு பேட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நம்ம மறுபடியும் ஒர்க் பெஞ்ச் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம பேட் பண்ணிக்கலாம். பேடு எனக்கு உள் பக்கம் அந்த பேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள் பக்கம் டைரக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணும்னா 10 mm. ஆல்ரெடி 10 இருக்கனால ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்புக்கு வந்துடும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே. எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த 2D வியூ கிடச்சிரும். மறுபடியும் நான் ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இங்கே வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் கண்ட்ரோல் அழுத்தி இந்த சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோ கன்சன்ஸ் கொடுத்துட்டு கான்சென்ட்ரிசிட்டி அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த சர்க்குலருக்கான சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துடும். இப்போ நம்ம தாராளமாக கிளியராக நம்ம ஒரு ஹோல் போடலாம். மறுபடியும் நான் சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து எனக்கு 15 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வேணும். ஸோ நான் 15 டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன்னா 15 ரேடியஸ்க்கு வந்துடும். அந்த பாயிண்ட்டை நம்ம டெலீட் பண்ணிடலாம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு நம்ம பாக்கெட் பண்ண போகிறோம். 10 mmக்கு அதே தான் பாக்கெட் பண்ண போகிறோம். ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் கிடச்சிரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஹோல் கிடச்சிருச்சு. அடுத்தது எனக்கு இதே மாதிரி இன்னொன்று வேணும். ஸோ மறுபடியும் நான் இதை செலக்ட் பண்ணுறேன், ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இல்லை எனக்கு மிரர் எக்ஸ்டெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே டேப் பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதான் மிரர். இந்த கமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ஏரியாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு லேயர் ஒன்று தெரியும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் இந்த டயக்ராமுக்கான ரெஃபரன்ஸ் பிளேன் தான் இது. இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்கள் இங்கே 10 mm என்ன லென்த்தில் இருக்கோ அதே 10 mmல இதே எட்ஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் ஓகே பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்ட்டிஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டயக்ராம் நிறையா இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணினா ஜாயின் பட்டன் வரும். ஜாயின் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த சேனலில் உங்களுக்கு ஒரு 2 லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன டயக்ராம் நான் போட்டுக்கலாம். நாளைக்கு இன்னொரு டயக்ராமோட பார்க்குறேன். பாய் பாய், தேங்க்யூ.